ஏன் தேவன் மோசையுடன் சீனாய் மலையில் வந்த உடனே வேலை காணிக்கை பற்றி பேசினார்னா, இந்த உலகமே மணியோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, மனுஷன் மணியோட கனெக்ட் ஆகிட்டான்னு என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க? உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்கான்னு அர்த்தம். மணி எப்படி சுண்டுங்க, இவன்றான்னா வைப்ரேட் ஆகுது சார். ஆமா, உங்கள் காணிக்கை எதை காட்டுகிறேன்? ஸ்டில் ஐ ரிமெம்பர் காட், ஸ்டில் ஐ ரிமெம்பர் த பாஸ்ட், ஐ பிலீவ் யூ ஹாவ் கிவன் மீ ஸ்ட்ரென்த் டு earn these all blessings. எல்லாத்துக்கும் மேல ஸ்டில் ஐ ஆம் ஹம்பிள், இன்னும் நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன். எனக்கு பொண்ணு வாக்குறது எப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஊழியக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப இல்லை, நான் கொடுக்குறேன்னா, நான் ஆஃபரிங் கொடுக்குறேன்னா என்னன்னு அர்த்தம்? நான் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன், கடவுள் தாண்டா எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இன்னும் நம்புகிறேன். ரெண்டாவது ஒரு விசுவாசம், இன்னும் தேவன் எனக்கு தருவார், அதை அந்த காணிக்கையில் காட்டுறேன். மூணாவது, என் பலசை நான் இன்னும் மறக்கலை என்பதை நான் காட்டுகிறேன், என் மனது மேட்டுமே அடையவில்லை என்பதை காட்டுகிறேன். இதெல்லாம் மறக்கிறேன்னா, ஒன்று எனக்கு வந்த வளர்ச்சி போதும், இதுக்கு மேலே நான் வளர வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஸ்டாப் ஆயிடுறான். ஆனால் இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு, என் தேவனால் இதற்கு மேலும் என்னை கொண்டு செல்ல முடியும் என்கிற மனது இருக்கிறவன் தொடர்ந்து தேவனிடத்தில், தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்புடையவனாகவும் அவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறவனாகவும் இருக்கிறான். என் பாரம், என் குடும்ப பாரம் எல்லாத்தையும் அவர் சுமந்தாரு, என் வியாதி அவர் சுமந்தாரு. அவருக்கு இருந்த ஒரே பாரம் உலகத்தை சுவிசேஷத்தினால் நிரப்ப வேண்டும் என்பது. அந்த பாரத்தை சுமப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 6:3. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஆமென். ஓகே, அதுக்கப்புறம் வாசிப்போம். அடுத்து, உன் தேவனாய கர்த்தர் 7ஆம் வசனத்துல வாசிப்போம். அடுத்து, உன் தேவனாய கர்த்தர், அடுத்த பேக்கேஜ் இது. உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். என்ன சொல்ல? ஆறு, ஊற்று, ஏரி. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து, அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இதெல்லாம் உங்க கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும். கர்த்தர் சொன்ன, உனக்கு தாழ்ச்சியும் இருக்காது, ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது. யாருக்காச்சும் ஏதாச்சும் இந்த காலைவேளை நான் சொல்றேன், இந்த காலைவேளை சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறதா? ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறதா? ஸ்பிரிட்ல பேசல, உங்க பாடியில பேசுறேன். ஏதோ ஒரு குறைவு இருக்கு. என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுமா? பொதுவா உங்களுக்கு ஏதோ ஒரு குறைவை கர்த்தர் வச்சிருப்பாரு, அந்த குறைவோடு நீங்க இருக்கணும்னு. இவன் என்ன நினைப்பான்? அந்த ஒரு குறைவு இதுதான் போல. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஸோ அந்த வசனம் இந்த டாக்டரினையே அடித்து தகர்த்துது. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு குறையும் இருக்காது. திரும்ப சொல்லுங்கள், எனக்கு கையை தூக்கி சொல்லுங்கள், ஒரு குறையும் இருக்காது. கரங்களை தெரிய கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஓகே, அடுத்த வாசிமா தொடர்ந்து. அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆமென். கல்லுல கூட பிளெஸிங் இருக்கு,
செம்பு, மெட்டல்ஸ் எல்லாமே அங்க நிறைஞ்சிருக்கும். கனிம வளங்கள் பொருந்திய தேசம், சிம்பிளா சொன்னா. அடுத்து ஆகையால் இப்பதான் மேட்டருக்கு வராரு. இப்ப நான் தான் செய்திக்கு இப்பதான் வர்றேன். நான் இப்பதான் செய்திக்குள்ள வரேன். ஆமா. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், எல்லாரும் நல்லா கவனி. நீங்க சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. வாயில ஸ்தோத்திரம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ரைட். அடுத்து உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும். அண்டர்லைன் தி வேர்ட் மறக்காத. நான் சொல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிற நாம் அந்த ஆசீர்வாதங்களில் பெருகுவது எப்படி என்பதை குறித்து வேதம் சொல்லுது. தேவனை மறக்காத. நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு ஒரு மேட்டர் உங்கள்ட்ட பேச விரும்புறேன். இந்த கற்பனை, கட்டளை, தேவனை பிரியப்படுத்துவது எல்லாம் இட் இஸ் கனெக்டட் வித் ஓல்ட் டெஸ்டமென்ட் திங். பட் நியூ டெஸ்டமென்ட் கற்பனை என்பது லவ். நியூ டெஸ்டமென்ட் என்பது இட் இஸ் கிவிங் அவர் ஓன் லைஃப் டு அதர்ஸ். நாங்கள் அவர் கட்டளைன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது எதையெல்லாம் சேர்த்து சொல்றாரு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதெல்லாம் சேர்த்து சொல்றாரு தெரியுமா? அவர் கட்டளைன்னு சொல்லும்போது வாசிப்போம். யாத்ராகமம் 24:17-18. வாசிங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. தயவுசெய்து எல்லாரும் இந்த வார்த்தையை நல்லா தெரியும், நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். எல்லாம் இங்க பாருங்க, எத்தனை நாள் இருந்தானா? 40 நாள் இருக்கிறான். நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். 40 days, 7 days sanctification. அடுத்து ஒரு 33 days வெயிட் பண்றான். அமைதிக்கு பிற்பாடு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க. சீனாய் மலையில இப்பதான் கர்த்தர் மோசேய நோக்குறார். கர்த்தர் மோசேயை நோக்கி வாயை திறந்து அவர் பேசின முதல் வார்த்தைய அப்படியே எல்லாம் கேட்ச் பண்ணிக்காங்க. வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அவ்வளவுதான். கை தட்டுங்க அவருக்கு. கை சவுண்ட காணாம பார்த்தீங்களா? சார் சொல்லலாமா சார்? நீங்க சொல்லுங்க. சொல்லு. என்ன சொல்றேன்? இப்ப நான் எதை சொல்றேன்னு தெரியுதா? எந்த வார்த்தையில் இருக்கிறேன்? சொல்லு. எங்க இருக்கு சொல்லு? அவர் சொல்றாரு. நான் கேட்டேன் 40 நாள் மேல இருந்தவனுக்கு தொடங்கும் போதே காணிக்கையை தான் தொடங்கணுமா? 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். அவன்கிட்ட சொல்றாரு எல்லாத்தையும் போய் காணிக்கை வாங்கிட்டு வாப்பான். மோசமான கர்த்தரா இருப்பார் போல. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரர். ஏன்னா மேட்ரு அங்கதான் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பொண்ணு வாக்குறது எப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஊழியக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப இல்ல, ஒய்ஃப் சொல்லிச்சு, உங்களை பார்க்காமலே நான் எஸ் சொன்னேன். நான் எவ்வளவு பெரிய தியாகி பாருங்க. நான் தானே உன்னை பார்த்த பிறகு நான் எஸ் சொன்னேன். நான் எவ்வளவு பெரிய தியாகி பாரு. ஜோக்கு. எப்படி பொண்ணை நீங்க செலக்ட் பண்ணணும்? சீரியஸா சொல்றேன். இட்ஸ் a very serious மேட்டர். கல்யாணம் பண்ணாத இளைஞர்கள் நான் சொல்றேன், முடிஞ்சவங்க அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது. முடிக்காத சொல்றேன்.
என்னன்னா எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு, நீங்க செலக்ட் பண்ண போற பொண்ணுக்கும் பணத்துக்கு இருக்கிற தொடர்பை மட்டும் பாருங்க. ஒரு பெண்ணிற்கும் பண ஆசைக்கும் தொடர்பு இருந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை எதிர்மறையான காரியங்களுக்கு மீதும் அந்த பொண்ணுக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அத்தனை உலக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுதான் தேவை? பணம். ஒரு பொண்ணு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டானா அவளுக்கு உலகத்துல எந்த என்டர்டெயின்மெண்ட் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். கையை தட்டு. ஆமென். எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுக்கும் பணத்திற்கும் இருக்கிற தொடர்பை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இவன் பணம்னாலே ஆள் அப்படியே சென்சிட்டிவ் ஆகுறான்னா அவனுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை களியாட்டங்களிலும் ஆசை இருக்கிறது. ஏன்னா களியாட்டத்தை ஃபுல்லா அவன் பணத்தை வச்சு தான் பார்க்குறான். சினிமாக்கு என்ன தேவை? பணம் தேவை. சூதாட்டத்துக்கு என்ன தேவை? பணம் தேவை. வந்து வேற என்ன சொல்லலாம், ரேஸுக்கு என்ன தேவை? பணம் தேவை. வந்து டிவி புதுசா வாங்குறதுக்கு பணம் தேவை. எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனா ஒருத்தன் பணம் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துட்டானா அவன் இந்த உலகத்தின் அத்தனை ஆசைகளுக்கும் மரித்தவனாகிறான். நம்ம மத்தியில் பிரதர் வந்திருக்கிற ஈபில இருந்து இஸ் எ வெரி சீஃப். ஒரு அவரை இன்னைக்கு அவர் கனம் பண்ணக்கூடியவர், கனம் பண்ணப்பட வேண்டியவர், ஒரு உயர் அதிகாரி. அவரை குறித்து நான் வெளியில கேள்விப்பட்டேன். வந்து உலகத்தார் என்னை சாட்சி கொடுத்துருக்குறாங்க. அவர் மட்டும் லஞ்சம் வாங்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கோடிகள் கோடிகள் அவருக்கு இருந்திருக்கும். ஆனா அவரு வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். காரணம் பணம் வந்து என்ன கிடையாது, எல்லாம் கிடையாது. உலகத்துக்கு செத்தவன் தான் பணத்தை தூரமா வைக்க முடியும். உலக ஆசைகள் இருக்கிறவனுக்கு பணத்தை தூர வைக்க முடியாது. அவர் பையனுக்கு ஒரு அட்மிஷனுக்கு ஒரு இதுக்கு ரூபா கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஒரு திணறான்னு தெரியும். அவர் நினைச்சா ஒரு சிக்னேச்சர், ஒரு ரைட்ல ஒரு இடத்துல ஒண்ணும் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா போதும், அப்படியே தட்டில் வச்சு தள்ளிடுவாங்க. ஒரு மனிதன் பணத்துக்கு செத்துட்டான்னா அவன் உலகத்துல எல்லா பாவங்களுக்கும் செத்துட்டாங்கன்னு அர்த்தங்க. ஆமாங்க, தட்ஸ் த ட்ரூத். அதைத்தான் சொல்றாரு. எடுத்தவனே ஏன் நம்ம காணிக்க பேசுறாரு? அதை வாங்கி அவர் ஒன்றும் அங்கே இன்னும் பில்டிங் கட்ட போறது கிடையாது. பரலோகத்தில் ஒரு 4 பில்டிங் கட்டுறதுக்கு ரூபா இல்லாமல் இருக்குப்பா, அப்படி கிடையாது. அவன் யாரு அப்படின்னு அவனுக்கு தெரியட்டும். பொதுவாக காணிக்கைக்கு எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு பாட்டத்தில் என்னது இருக்கும் தெரியுமா? பணத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுதான் பேசிக்கு. கிரிட்டிக்ஸ் எல்லாரையும் பாருங்களேன், அவன் பாதி ரசிக்கப்பட்டவனா தான் இருப்பான். அவன் பண ஆசையுடையவனா இருப்பான். நீங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம், பணத்தை யோசிக்காம. நீங்க பணமே இல்லாம பணம் வச்சிருக்கவன சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பணம் எண்ணம் உடையவர்களா இருந்து. இப்ப பணம் இருக்கா இல்லையான்ற விஷயம் இல்ல, பணத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையான்ற விஷயம். பென்னிகின் பணம் வச்சிருக்காரு, பணத்தை பத்தி யோசிக்கல. வெளியில இருந்து குறை சொல்றவனுக்கு பணம் இல்ல, ஆனா பணத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை கிறிஸ்தவர்கள் பணத்தோடு தொடர்புடையவர்களா இருக்காது தெரியுமா? Their mind is connected with money, 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 money. Money is the matter. Money is all. தேவன் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு அதிலே பெருகும்படிக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்படிதான் தொடங்குறாரு. உன் தேவனாய கர்த்தருக்கு அவனே ஒன்று சொன்னார் என்கிட்ட, இதுதான் ஆசீர்வாதம் இல்லை ஜஸ்டின், ஸ்டில் தேர் இஸ் அ கிரேட்டர் பிளெஸிங். இந்த வரியை உங்க வீட்டில் டைப் பண்ணி பெருசா ஒட்டிக்காங்க. ஸ்டில் தேர் இஸ் அ கிரேட்டர் பிளெஸிங் வெயிட்டிங் ஃபார், தேர் இஸ் அ கிரேட்டர் பிளெஸிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இப்போவும் நீங்க 100 கோடி லிக்விட் கேஷா வச்சிருக்கலாம், அப்பவும் இந்த வீட்டில் இந்த வசனம் இருக்கணும், இன்னும் இதை விட சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. என்றைக்கு அந்த பார்வை ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் கரெக்டா இருப்பான் மணி விஷயத்துல. ஏன்னா இதை விட பெட்டர் ஒன்றும் இருக்கு. வந்துட்டோண்டா, செட்டில் ஆயிட்டோம்னா இனி நம்மளை அசைக்கிறதுக்கு யாரும் இல்லடான்றவன் தான் மனது மாறுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களை வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். எது மாசத்துக்கு இருந்தா 11 வாசிமா. 8 அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி பழங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், ஒளிவு மூலம் எண்ணெயும் உள்ள தேசம், தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம். 2 லைஃப் அவன்கிட்ட கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஒன்னு வனாந்திரத்துல நீ இருந்த, அதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். இப்ப நான் எனக்கு இன்னொரு வாழ்க்கை சொல்றேன், இதை விட ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவன் எப்பவுமே அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். கை தட்டும் போது அவருக்கு ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? இப்போ உங்கள்ட்ட என்ன நம்ம பேசுவார்? இதை விட ஒரு ஆசீர்வாதம் வந்து பேசுறேன், கையை தட்டுக்காண்டாரு. எஸ், எப்பவுமே அவர்கிட்ட இன்னொரு பெட்டர் பிளஸிங் இருக்கு. ஆமென். இதைத்தான் தேவன் சொல்றாரு, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நான் சொன்னதை தயவு செய்து மனசுல வச்சுக்கன்றாரு. அந்த மனசுல வச்சுக்கன்ற இடத்துல தான் அந்த காணிக்கை பத்தி பேசுறாரு. வாசிப்போம் அடுத்து தொடர்ந்து 13 வாசிப்போம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா பெருகிறப்ப 12 வாசிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், நல்லா இருக்கும்போது ஆடு மாடுலாம் திரட்சி ஆயிடுச்சு. யோபுக்கு இருந்த மாதிரி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகிருச்சு. எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியும் பொன்னும் பெருகிருச்சு. ஆமென். உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்க பண்ணுது. அப்படி இருக்கும்போது அடுத்த வசனம், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், உன் இருதயம் சார் பாருங்க, ஐஸ்வர்யத்தையும் கேரக்டரை மிக்ஸ் பண்ணி பேசுறாரு. இன்னைக்கு ஒரு வாரம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பெருகுவது என்றால் என்னன்னு பேசிட்டு இருக்கிறேன். பெருக்கமான வாழ்க்கை, ஆசீர்வாதத்திலே பெருகுகிற ஒரு வாழ்க்கை, குணமும் ஐஸ்வர்யமும் கலந்த ஒரு வாழ்க்கை. பணம் வரும்போது ஒன்று கூடவே சேர்ந்து வருமா? என்ன வரும்? மேட்டிமை வரும். அல்லேலூயா. ஒரு கார் போயிட்டு இருக்கு, லிஃப்ட் கேட்குறீங்க. உங்களை காரில் ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர். நீங்கள் ஏறி உட்காருங்க, 4வது ஆளா. எப்படிங்க உட்காருவீங்க? ஆமாம், லிஃப்ட்டில் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி அப்படியே உட்கார முடியும்? அப்படின்றான். இப்போ நீங்கள் கார் வாங்கிட்டீங்க, நீங்கள் 3 பேர் போகும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறான். என்ன சொல்ல வரேன், புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எப்படி உட்காருவீங்க? கொஞ்சம் தள்ளி, ரொம்ப நெருக்காதப்பா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உங்கள் ஒரு பார்வை அவனுக்கு என்ன செஞ்சிடும்? சொல்லிடும். புரியுதா? மேட்டிமன் என்ன தெரியுதா? அன்னைக்கு காரில் போனீங்க, அப்போ இல்லாத ஒன்று இப்போ காரில் போகும்போது வந்துருச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு பார்த்தா மேட்டிமை. ஆனால் இப்போ போனீங்க அதே மாதிரி சும்மா தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொன்னீனா உனக்குள்ள மேட்டிமை வரலன்னு அர்த்தம். மனிதன் மேட்டிமை அடையும் போது, பணம் வரும்போது மேட்டிமைக்குள்ளே கடந்து செல்கிறான். அப்பதான் ரொம்ப யோசிக்கிறான், கொடுக்கலாமா? கொடுக்குன்னு பைபிள் இருக்கா? எந்த வசனம் சொல்லுது சார்? ஹீப்ரு என்ன சொல்லுதுன்னா, சார் சிலுவைக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நீ கிருபையில் இருக்கிறனே சொல்லலையப்பா, இன்னைக்கு திடீர்னு வந்து கிருபைன்ற காணிக்கையை சொல்லும் மட்டும் கிருபைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பாட்டம் லைன் என்ன தெரியுமா? அட்டாச்மெண்ட் வித் மணி. தட்ஸ் த மேட்டர். ஆமென். உன் இருதயம் மேட்டிமை அடையாமல் இருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? வாசிங்க. உன்னை அடிமைத்தன விட்டா எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னை உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளுவை சர்ப்பங்கள் இடங்களிலே உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காய் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவருமாகிய உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை உனக்கு கொடுத்த தேவன். உன் கஷ்ட காலத்தில் உன் கூட நான் இருந்தேன். சிம்பிள். அந்த தேவனை, அந்த கடந்த காலத்தை நீ ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே மறக்காத. காணிக்கை எதை காட்டுகிறது? நான் இன்றும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. The people who forgot their past life, they forget to give offering. அதுதான் ஒரு டேஞ்சரான விஷயம். காணிக்கை ஒருத்தர் நிப்பாற்ற டேஞ்சர் கிடையாது, அவன் மனசு மாறுது பாருங்க, அதான் டேஞ்சரு. 100 ரூபா நிக்கிறது டேஞ்சர் கிடையாது. அது ஊழியத்தில் டேஞ்சர் ஆயிருமா? ஆகாது. ஆனா 100 ரூபா நிக்கிறது அவனுக்கு டேஞ்சர் ஆகுது. அவனுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன? தன்னுடைய பழைய நாட்களை அவன் என்ன செய்கிறான்? மறக்கிறான். தான் நடந்து வந்த பாதையை மறக்கிறான். இப்ப மைண்ட் ஃபுல்லா மணி கால்குலேஷன்ல போயிட்டு இருக்கு. சில நேரம் எனக்கு 1 லட்ச ரூபா தேவை இருக்கும். 1 லட்ச ரூபா திடீர்னு காணிக்க வந்துடும். பல தடவை சொல்லியிருக்கிறேன். 25,000 ரூபா நான் என்ன எடுத்து வச்சிருவேன்?
ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு, வேறு ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு, மற்ற ஊழியக்காரர்கள் கொடுப்பதற்கு எடுத்துருவேன். மீதி 75க்குள்ளே தான் நம்ம ஊழியம் பண்ணணும். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே நமக்கே ₹1 தேவையாக இருக்குது. எப்படி? ஆமாம், கல்லறை போகும் வரை சில்லறை தேவைன்னு ஆகுதேன். நமக்கே 1 தேவை, இதில் 25 எப்படி வெளியே கொண்டு போகிறது? எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக 1 கொடுத்து டக்குன்னு இந்த மிக்சரை வாங்கிடுவோமா, மிக்சிங் யூனிட்டை வாங்கி வச்சுருவோமா, இல்லை 25 வெளியே கொடுக்கணுமா? வெளியே கொடுக்கும். ஒரே போராட்டம். காலையில் கர்த்தர் எனக்கு தரிசனமாயிடுவார். எப்போவுமே தரிசனமாகி, என் மகனே நீ மிகுந்த போராட்டத்தோடு இருப்பதை நான் காண்கிறேன். உன் போராட்டத்துக்கு காரணமான அந்த ₹1,00,000 நான் உன்னை விட்டு என்ன செஞ்சிடறேன்? அகற்றுறேன். இப்போ நீ பீஸ்ஃபுல்லாக இருப்ப. உனக்கு இந்த 75 வந்ததுதால்ரா சிக்கல். ஆமாம், 75 இல்லாதப்ப இவ்வளோ நல்லா இருந்த நீ. பாருங்க, கையில் பணம் இல்லாதப்ப இருந்த கால்குலேஷன்லாம் இருக்காதப்ப, பணம் வந்த பிறகு தான் மனுஷனுக்கு கால்குலேஷனே வருது. கேரக்டர் மாறுது பார்த்தீங்களா? அவர் சொல்லுவார், 25 போகுதுன்னு நினைக்கிறியா, 75 வந்திருக்குன்னு யோசித்தியா? உனக்கு இவ்வளோ குழப்பம் இருக்குன்னா வேண்டான்றேன். நான் சொல்றேன், ஆண்டவரே குழப்பமே போயிருச்சு, குழப்பமே இல்ல, தெளிவாயிட்டு இல்லையப்பா, குழம்புன மாதிரி 50 கூட கொடுத்துருவோம். இப்படி பேசினாதான் தெளிவாகிறேன் நீ. சரி, மறுபடியும் நாளை சந்திப்போம்ன்ற மாதிரி ஆகி போயிருது. 2 காரியங்கள் என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால் நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். நான் முடிக்கணும், வேறு வழி இல்லை. 1 காணிக்கை பற்றி பேசினார். 2வது சொன்னார், இது எப்போ நீ இதெல்லாம் மறக்கிறீன்னா, 1 எனக்கு வந்த வளர்ச்சி போதும், இதுக்கு மேலே நான் வளர வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஸ்டாப் ஆயிடுறான். ஆனால் இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு. என் தேவனால் இதற்கு மேலும் என்னை கொண்டு செல்ல முடியும் என்கிற மனது இருக்கிறவன் தொடர்ந்து தேவனிடத்தில், தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்புடையவனாகவும் அவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறவனாகவும் இருக்கிறான். அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 100களில் விதைக்கும் போது 1000களையும், 1000களில் விதைக்கும் போது லட்சங்களையும், லட்சங்களை விதைக்கும் போது கோடிகளிலும் அவர்கள் அறுக்கிறார்கள். ஆமென். கோடிகளில் அறுக்கிறார்கள். அண்டர்லைன் தி வேர்ட். கோடிகளில் அறுப்பீர்கள். அண்டர்லைன் தி வேர்ட். ஹராபாலா சந்துரா தியாங்கரானா தியாங்கோ. எஸ், என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் மோசேட்ட போய் சொல்லுன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் பவுல் அதை சொல்றாரு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அழகான கேள்வி, எதுக்கு நீங்க காணிக்கை பத்தி பேசுறீங்க? பழைய ஏற்பாடு மோசேக்கு அப்புறம் மட்டும் காணிக்கை பேசல, மோசேக்கு முன்னாடி ஆபிரகாமே காணிக்கை பேசியிருக்கிறான். ஸோ ஆபிரகாமின் வழி அடிச்சுவடிகள் தான் நம்ம கடந்து வர்றோம். அதனால நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். காணிக்கை என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு. என்ன விசுவாசம் சொல்லுங்க? ஆபேல் காணிக்கை செலுத்தினான், அது விசுவாசத்தின் அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்ன விசுவாசம்? எனக்கு கொடுத்தது கர்த்தர்ன்ற விசுவாசம். நான் கொடுக்குறேன்னா, நான் ஆஃபரிங் கொடுக்குறேன்னா என்னென்ன அர்த்தம்? நான் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன், கடவுள் தாண்டா எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒன்று நம்புகிறேன். 2வது ஒரு விசுவாசம், இன்னும் தேவன் எனக்கு தருவார், அதை அந்த காணிக்கையில் காட்டுறேன். 3வது, என் பலச நான் இன்னும் மறக்கலை என்பதை நான் காட்டுகிறேன், என் மனது மேட்டுமே அடையவில்லை என்பதை காட்டுகிறேன். என்னுடைய ₹1 காணிக்கை பல விஷயங்களை கடவுளுக்கு காட்டி விடுகிறது. கடவுளுக்கு இல்லை, எனக்கே காட்டுது. என்ன காட்டுது? நான் இன்னும் நன்றி உள்ளவனா தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, இன்னும் நான் உயர்வேன். நான் இதை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுத்தது கர்த்தர் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். கம்யூனியன் எடுக்கிறோம், இது எதன் அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்து எனக்காய் மரித்தார், என் பாவங்களை மன்னித்தார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை இந்த கம்யூனியன், அவரோடு கூட போஜனம் பண்ணுது என்பதை காட்டுகிறது. This act, it shows many things, like the offering and supports, it shows many things. இது சைக்காலஜி கனெக்டட் திங். இதெல்லாம் என்ன எனக்கு காட்டுது. ஆமென் சொல்லுவோம். கொடுப்பதை ஒரு கற்பனையாவே சொன்னார். புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் கொடுக்குற பற்றி பேசுறாரு. ஒருத்தர் கேட்டார், ஆபிரகாம் கொடுத்தாருன்னா நீங்க கொடுக்கலான்றீங்களா? ஆமா, நம்ம ஆபிரகாம் வழியா தானே வந்தோம். ஓ ரைட். அப்ப ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணார்ல, நீங்க பண்ணிட்டீங்களான்னு கேட்டான். சரியான கேள்வி. நான் சொன்னேன், ஆமா விருத்த சேதனம் பண்ணணுமா? ஆமா கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன சார் காணிக்கைக்கா எல்லாத்தையும் மாற்றி பேசுறீங்கன்னா? இல்லையே, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். விருத்த சேதனம் பண்ணணும். நம்ம எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறோம்.
ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். மாம்சத்தின்படி செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, ஆவியின்படி செய்யப்பட்ட விருத்த சேதனமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மாம்சத்தின் நுனித்தொலை அல்ல, ஆவியிலே நுனித்தொலை அவர் வெட்டினவராக இருக்கிறார். நம்ம விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, காணிக்கையும் பலிகளையும் நிறுத்தினார் என்று இருக்கிறதே. ஆம், பலிகள் என்று ப்ளூரல்ல இருக்கு, காணிக்கை என்று சிங்குலர்ல இருக்கு. பலிகளை நிறுத்தினார், காணிக்கையை நிறுத்தினார். காணிக்கைகள் அல்ல, காணிக்கை. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பல காணிக்கைகள் கொடுக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் நிறுத்தவே இல்லை. ஒரே ஒரு காணிக்கை நிறுத்தினாராம். என்ன காணிக்கை தெரியுமா? பாவ நிவாரண காணிக்கை. 20 சேக்கல். அது எல்லாருமே கொடுத்தாதான் பாவம் மன்னிக்கப்படும். அந்த பாவ நிவாரண காணிக்கை இயேசுவே வந்தனால இனிமே பாவ நிவாரணத்துக்குன்னு காணிக்க கொடுக்காத, நன்றியின் மிகுதியில கொடு, மேட்டிமை அடையலன்னு காட்டி கொடு, கர்த்தரே எனக்கு காரணம் என்பதில் காண்பிக்கிறவனாய் கொடு. இது எல்லாம் இட் ஷோஸ் who I am. ஆமென். ஸோ தேவன் மிக தெளிவாக அதை குறித்து பேசுகிறார். வாசிமா 16. பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அடுத்து, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க. கிளப்பிட்டாரு பாருங்க. நம்ம சாமர்த்தியம் யா, என் கை பலன் யா, இத சம்பாதிச்சுன்னு நீ வாயத்திறந்து சொல்ல மாட்ட. எல்லாம் சொல்லுங்க. மனசுக்குள்ளே சொல்லுவ. நான் மனசுக்குள்ள சொல்லலைன்னா இப்ப தெரிஞ்சிருக்குமே. எங்க நான் என் லைஃப்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறத நான் நிப்பாட்டிட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கைப்பலனும் என்னுடைய சாமர்த்தியமும் சம்பாதிக்குதியா அப்படின்னு நான் இருதயத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். The value is not just connected with the money value, it is connected with my spiritual value. அதை புரிஞ்சுக்கங்க. ஆமென். அதனாலதான் சீனாய் மலையில இறங்கினோன்னு முதல் மேட்டர் என்ன மேட்டர் தான் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா டக்குன்னு கையை ஏற்றி விட்டு ஆம்பிட்டு பேரையும் காணிக்கை கொண்டு வர சொல்லுப்பான்னாரு. முதல் நோட்ஸே காணிக்கைன்னு எழுதுறான். ஏன்? மனுஷனுடைய இந்த உலகமே மணியோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, மனுஷன் மணியோட கனெக்ட் ஆகிட்டான்னா என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க? உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்கான்னு அர்த்தம். மணி அப்படி சுண்டுங்க, இவன்றான்னா அதான் மேட்ரு. வைப்ரேட் ஆகுது சார். ஆமா, நாங்க உலகத்துக்கு மறிச்சிட்டேன் பணத்துக்கு. உலகத்துக்கு மறிச்சிருந்தீங்கன்னா பணத்துக்கு மறிச்சிருந்திருப்போம். இந்த பைபிள் எங்க வச்சுனே தெரிலன்னு தேடுவாங்க பார்த்தீங்களா? தேடி எடுத்தோன்னு உள்ளேருந்து பேனா அவ்வளவு. இந்த பேனா தான் 3 மாசமா தேடிட்டு இருக்கேன் நான் ஒருத்தன். ஆனா அந்த 1 லட்ச ரூபா எங்க வச்சுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் கிளீனா தெரியும். அது அந்த செல்ஃப் 3வது செல்ஃபு அது லெஃப்ட்ல அப்படியே கட் பண்ணி சைடில் ஒரு டோர் இருக்கா தர. அப்போ 3, 4, 6, 8 இதான் நம்பர் நமக்கு அப்படின்றான். ஒரு சிலர் தான் பணத்தை யோசிக்கிறதுனால நம்பர் என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும் அப்படி சிரிச்சுக்கிற மேட்டர் இது. உங்கள் காணிக்கை இதை காட்டுகிறேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர் காட், ஸ்டில் ஐ ரிமெம்பர் த பாஸ்ட். ஐ பிலீவ் யூ ஹாவ் கிவன் மீ ஸ்ட்ரென்த் டு ஏர்ன் தீஸ் ஆல் பிளஸிங்ஸ். எல்லாத்துக்கும் மேல ஸ்டில் ஐ ஆம் ஹம்பிள். இன்னும் நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன், இன்னும் நான் தாழ்மையாக இருக்கிறேன், இன்னும் நான் தாழ்மையாக இருக்கிறேன். என்னுடைய காணிக்கை நான் இன்னும் தாழ்மையாக இருக்கிறேன்.
என்பதை காட்டுகிறது. ஆடுகள் மேய்க்கும் போது என்னுடைய மனது எப்படி தாழ்மையா இருந்ததோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜாவா இருக்கும் போதும் என்னுடைய மனது அதே தாழ்மையில் இருக்கிறது என்பதை என்னுடைய காணிக்கை காட்டுகிறது. சும்மா இல்லைங்க. It is connected with many characters. It is connected with faith. It is connected with humility. It is connected with gratitude. அதனால தான் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த காணிக்கையெல்லாம் கிடையாதுன்னு பேசுறீங்களே, கண்டாலே அவன் மேலேயே எனக்கு ஒரு பயம் வருது. பிரசங்கியா இருந்தா கூட அவனுடைய குணநலன் மீது எனக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த காணிக்கைக்கு முன்னாடி இவ்வளவு நல்ல விஷயம், கேரக்டர்ஸ் இருக்கு. என் ஹியூமிலிட்டி சம்பந்தப்பட்டதுங்க. என் மனசு இன்னும் மேட்டுமை அடையலன்ற நான் காட்டுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆண்டவரே காரணம் என்பதை நான் சொல்லுகிறேன். அவருக்கு இன்னும் சிறந்த வாழ்க்கை நீங்க எனக்கு தருவீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே என்பதை காட்டுகிறது. நான் கடந்த நாட்களிலே 10 ரூபாய் இல்லாமல் பஸ்ல பேருந்திலே செல்வதற்கு பணம் இல்லாமல் இருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே என்பதை சொல்லுகிறேன். என்னுடைய காணிக்கை நன்றி கட்டவனாய் நான் இராதபடிக்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை தேவனுக்கு அது காட்டுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கடந்த காலத்தை மறக்கவில்லை என்றால் அதான செயல்ல தெரிஞ்சிருங்க. என்றாவது என்னுடைய இருதயம் மேட்டிமை அடைந்ததா என்று நான் பயப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சாமர்த்தியம் சம்பாதிக்கவில்லை. நம்மை விட படித்தவர்கள் இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்மை விட அறிவாளிகள் இருக்கிறார்கள். நம்மை விட சிறந்த பிரசங்கிகள் இருக்கிறார்கள். நம்மை விட ஆழமான சத்தியங்களை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். நம்மை விட நீதிமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நம்முடைய கைப்பலன், நம்முடைய சாமர்த்தியமும் அல்ல. தேவன் நம்மீது வைத்த இரக்கம், தேவன் நம்மீது வைத்த கிருபை, தேவன் நம்மீது வைத்த தயவு. ஓ ஷபாலா தியாங்கரனா தியாங்க என்பதை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் விதைக்க வேண்டும். அந்த விதையில இவ்வளவு விஷயங்கள் இதை காட்டுகிறது. தேவன் அதனால தான் வந்து இறங்கின உடனே, ஏன் தேவன் மோசையுடன் சீனாய் மலையில வந்த உடனே முத வேலை காணிக்கை பத்தி பேசினார்னா, அதுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கு. மறுபடியும் நம்ம டியூன் ஆவோம். தேவனுடைய வார்த்தை நம்ம டியூன் பண்ணட்டும். உத்தம குணமா, இந்த குணத்துக்கு பேர் என்ன குணமா? அதான் தாவீது ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஏராளமாய் ஆலயம் கட்டுவதற்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள், இந்த உத்தம குணத்தை அப்படின்றான். தாராள குணம்னு சொல்லல, உத்தம குணம். உத்தமனா என்ன தெரியுமா? நான் கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன். உத்தம குணம் இவர்களுக்கு என்றென்றைக்கும் இருப்பதாக அப்படின்றான். ஹல்லேலூயா. உத்தம குணம். தேவன் தம்முடைய வல்லமை விளங்குவதற்கு யாரை தெரியுமா தர்றாரு? உத்தமன், உத்தம குணம் உள்ளவனை தர்றாராம். ரிச்னஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு உத்தம குணம் உள்ளவனை தேடுகிறார். Many people they were settled in Bethlehem, some were settled in Jericho. Very few only they come to Jordan. கில்காலிலே சிலர் தங்கிவிட்டார்கள், பெத்லகேமிலே சிலர் தங்கிவிட்டார்கள், எரிக்கோவிலே சிலர் தங்கிவிட்டார்கள். ஆனால் எலிசா மாத்திரம் எலியாவோடு யோர்தான் வரைக்கும் நடந்து வந்தான். கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆங்காங்கு தேங்குகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் மாத்திரம் அடுத்து 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 என்று கடைசி வரை தேவனோடு நடந்து மேலான ஆசீர்வாதங்களையும், மேலான சத்தியங்களையும், மேலான உயர்வுகளையும், மேலான தரிசனங்களையும், மேலான பெருக்கங்களையும், மேலான ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கும்படி கடந்து வருகிறார்கள். They never be settled. எங்கேயுமே அவங்க தங்குறது கிடையாது, அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பொருளாதாரம் ஸ்டாக்னன்ட் ஆயிருக்குன்னா ஒரு விசை, உங்க பொருளாதாரம் தேங்கிருச்சுன்னா ஒரு விசை, நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பதை ரீசெக் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீசெக். என்ன ரீசெக்? நான் இன்னும் மேட்டிமையா இருக்கிறேனா? am I be corrected with the word of God? கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரும்போது எங்கே கொடுப்பது என்கிற கேள்வி அதோடு இணைந்து வருகிறது. பலமுறை வாசித்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த உங்களுக்கு வாசித்து முடிக்கிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஓகே. உன் கோத்திரங்கள் ஒன்றில் 14 பாருங்க, எங்க விதைக்கணும், எங்க வேணாலும் விதைக்கலாம் என்பது
பைபிள் சொல்லுது, சில விதை 30 கொடுத்தது, சில நிலம் 60 கொடுத்தது, நல்ல நிலம் 100 கொடுத்தது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லேண்டு. ஒரே விதை தான், ஆனால் லேண்டை பொறுத்து அறுவடை என்ன செய்யுது, மாறுது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் உண்டு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவைகள் உண்டு. எங்கே விதைக்க வேண்டும், கண்ட இடங்களில் நீ விதைப்பதல்ல. என்ன சொல்றாராம், அடுத்த வசனம் வாசிங்க. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. ஓகே, எதை சொல்றாரு திருமண அன்றல இந்த வேர்ட், தெரிந்து கொண்ட ஸ்தலம். எல்லாம் சொல்லுங்க. தேவன் உங்க கூட பேசுறதுக்கு எந்த ஸ்தலத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த ஸ்தலத்திலே உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை, உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை, உன்னுடைய காணிக்கைகளை, உன்னுடைய விதைகளை, உன்னுடைய பல விஷயங்கள் பல ஏற்பாடு சொல்கிறது விதைப்பாயாக. நியூ டெஸ்டமெண்ட்ல அதே மாத்தி சொல்றாரு பவுல். தெரிந்து கொண்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லாம எப்படி சொல்றாரு சொல்லுங்க. ஆவிக்குரிய நன்மைகளை எங்கே அறுக்கிறீர்களோ அங்கே உங்கள் சரீர நன்மைகளை என்ன செய்வீங்கள். சிம்பிள் மெத்தடு. அவர் தெரிந்து கொண்ட ஸ்தலம் உன்கிட்ட பேசுற ஸ்தலம்னாரு. இன்னொரு இடத்துல இருக்கு, தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஸ்தலம்னா என்ன சொல்லுங்க, யாரா சொல்ல முடியுமா? இதோட நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன பாருங்க. மோசே பார்த்து சொன்னாரு, நீ நிற்கிற பரிசுத்தமானது, உன் செருப்பு அங்கே கழட்டி போட்டு வான்னாரு. அதுக்கு முந்தின நாள் அங்கதான் செருப்புலாம் போட்டு நடந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி அங்கதான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு திடீர்னு பரிசுத்தமாயிருச்சு. ஏன் பரிசுத்தமாயிருச்சு? பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? தேவன் உன்னோட பேசுறதுக்கு எங்க இறங்கி வந்து நிக்கிறாரோ அந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். the place where God talks to you. எங்கே தேவன் உங்க கூட பேசுறாரோ அதுதான் பரிசுத்த ஸ்தலம். அன்னைக்கு மோசே கூட பேசுனால அந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். தேவனும் நீங்களும் சந்திக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். எங்கே தேவன் உங்களை சந்திக்கிறார், எங்கே தேவன் நீங்கள் சந்திக்கிறீர்கள், அந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். முச்செடி மோசேக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. யாத்ரா 3:5. யாத்ரா 29:42 அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நீங்கள் விதைப்பீர்களாக. ஸோ திஸ் ஆல் திங்ஸ் ஆல் அபவுட் த ஆஃபரிங். இந்த காணிக்கை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு பின்பாக கானானுக்குள் நுழைவது மட்டுமல்ல, கானானில் விருத்தி அடைவது. கானானுக்குள் நாம் எல்லோரும் இருக்கிறோம். சிலர் மட்டும் கானானிலே விருத்தி அடைகிறார்கள். இந்த மாசத்துல இருந்து நீங்க விருத்தி அடைவீங்க, நிறைய விருத்தி அடைவீங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இங்கே வசனத்தை விதை என்று அவர் சொல்லவில்லை, நற்கிரியைகளையும் காரியங்களையும் இங்கே விதைன்னு சொல்லல. ஓப்பனா பேசுறாரு, ராவா பேசுறாரு. காணிக்கையை பேசும்போது சொல்றாரு, பெருக விதைக்கிறவன். கையை தட்டுங்க. ராவா பேசுறாரு பவுல், ராவா பேசுறாரு. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒன்று தெரிஞ்சுங்க, மனுஷனுக்காக விதைக்காதீங்க. மனுஷனுக்காக நீங்க என்னைக்கு விதைச்சிங்கனாலும், மனுஷனை பேஸ் பண்ணி விதைச்சிங்கனாலே உங்களுக்கு ஆஃபரிங் வந்து என்னவா இருக்காது, ஸ்டேபிளா இருக்காது. ஒருத்தர் என்ன சொன்னா, அவர் சரியில்லை சார், அதனால. அப்ப நான் சொன்னேன் வந்து, அப்ப இவ்வளவு நாள் நீ அவருக்கு தான் பண்ணியிருக்கியா, அப்புறம் நீ கடவுள்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற? எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியல. மனுஷன்கிட்ட விதைச்சினா கடவுள்கிட்ட நீ ஆசீர்வாதம் கேட்கவே கூடாது. கடவுளுக்கு தான் கேட்கிறேன், ஏன்னா நான் கடவுளுக்கு தான் விதைக்கிறேன். அப்புறம் இவரை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, குழப்பாத. அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளைனா அம்மா பிள்ளைன்னு சொல்லு, அப்பா பிள்ளைனா குழப்பாத. மனுஷனை பார்த்து விதைக்கிற, ஆனா கடவுளை பார்த்து கேட்கிற. நீ ஒன்னே ஒன்று சொல்லணும், ஆண்டவரே நான் உங்க ராஜ்யத்துக்கு விதைக்கிறேன். இங்க என்ன ஜெர்க்கு இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கிற இந்த விஷயத்துல ஜெர்க்கே வராது. பிகாஸ் ஐ எம் சோயிங் ஃபார் த சேக் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். நீங்க அவுட் ஆஃப் லவ்ல விதைக்கலாமா? தப்பே கிடையாது. அவுட் ஆஃப் கிராட்டிடியூட்ல விதைக்கலாமா? தப்பே கிடையாது. பாசிட்டிவ் சைடு போறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் மனுஷனை பார்க்கலாம், நெகட்டிவ் சைடு போறதுக்கு மனுஷனை பார்க்கவே கூட. தட்ஸ் த மேட்டர். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இருக்கிற தொடர்பை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் விதைக்கிறவைகள் தேவனுடைய ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அது கனெக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கிறது.
கர்த்தர் இந்த பாட்டு ரொம்ப நாள் எனக்கு, இந்த உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். இப்போ இந்த கிரேஸ்கில் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டெலாம் அதிகமாக பாடுறதில்லை. ஏன்னா எனக்காக என்ன செஞ்சாயின்றதே தப்பான வார்த்தை. நாங்களாம் ஜீரோன்னு. அப்போ கர்த்தர் இன்னைக்கு ஆலையில் சொன்னார், உனக்கா நான் மரிப்பேன், எனக்கா நீ என்ன செய்வேன் அப்படின்னு நான் கேட்கல. உனக்கு நான் மரிச்சிட்டேன். நீ செய்கிறத வச்சு நான் மறிக்கலை, நீ செய்கிறதுக்கு முன்னாடியே நான் மரிச்சிட்டேன். இப்போ நான் மரித்ததுக்காக நீ என்ன செய்ய சொல்லு அப்படின்னு. ஓம் பாரத்தை சுமந்தனால தான் நான் என் ஊழியத்தை பண்ண முடியாமல், என் ஊழியம் யூதேயா தேசத்தில் இதில் என்ன இஸ்ரவேல் தேசத்தில் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நல்லா சொல்கிறது புரியுதா? இப்போ அவர் ஊழியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? என் பாரம், என் குடும்ப பாரம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார். என் வியாதி அவர் சுமந்தார். அவருக்கு இருந்த ஒரே பாரம் உலகத்தை சுவிசேஷத்தினால் நிரப்ப வேண்டும் என்பது. அந்த பாரத்தை சுமப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன். உங்க நண்பருங்க, நீங்க உயிர் விட வேண்டிய நேரத்தில் உங்களுக்காக ஜெயிலில் வந்து போலீஸில் போய் நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லி அவரை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. போகும்போது அவர் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, நீ செஞ்ச தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா. 14 வருஷம் எங்கள் வீட்டுக்கு நான் தான் உழைச்சி கொடுத்துருந்தேன், இவ்வளவு வருஷம், இனி 14 வருஷம் நான் வெளியே வர முடியாது, அதனால் உனக்காண்டி நான் உள்ளே போகிறேன், எனக்காண்டி நீ என் குடும்பத்தை பார்த்துக்குவியான்னு கேட்டால் நீங்கள் யோசிப்பீங்க. அதைத்தான் இயேசு சொன்னார். உனக்காக நான் மரிச்சிட்டேன், எனக்காக என் ராஜ்யத்துக்கு நீ என்ன செய்வ? மறந்து போனவர்களாய், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருக்கிறவர்களாய் நாம் இராதபடிக்கு உணர்வு உள்ளவர்களாய், ஆண்டவரே எனக்காக நீங்க செத்தீங்க, உங்களுக்காண்டி உங்க ஊழியத்தில் நான் விதைக்கிறேன், உங்க ஊழியத்தை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஹalleluya. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஈ மேஜர் கொடுப்பா. ஓ உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்வாய்? உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் ஐ குட் ரிமெம்பர் திஸ் மார்னிங். நான் யோசித்தேன், 70 ரூபாய். அந்த 70 ரூபாயில் இந்த ஊழியம் என்ன செய்தது? ஆரம்பித்தது. நான் திரும்பி பார்க்கிறேன், இந்த லட்சங்கள் இந்த ஊழியத்தில் புரளுகிறது. ஆனாலும் என் தாகம் தணியவில்லை, என்னுடைய பசி குறையவில்லை. இன்னும் கோடிகளிலே இந்த ஊழியம் கடந்து செல்ல வேண்டும். I want to extend the kingdom of God. ஒன்று புரிந்து கொண்டேன், என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் தனக்கென்று சேர்க்கிறவர்கள் தேங்கி விடுகிறார்கள், மறுபடியும் விதைக்கிறவர்கள் மறுபடி விதைக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறார்கள். உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ. உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தேனே, உனக்கு ஒரு நல்ல பிசினஸ் கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆமென். உனக்காக நான் மரித்தேனே எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நான் கொடுத்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பையென்றும் உள்ளத்தில் இன்று கூறுவாயா? ஊழியத்தில் துணை நிற்பாயா? ஊழியத்தில் துணை நிற்பாயா? உனக்காக நான் மரித்தேனே எனக்காக என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ
என்ன செய்தாய். இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற உத்தம குணமாய் அது எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் இருதயம் இன்னும் மேட்டுமை அடையவில்லை. எங்கள் இருதயம் இன்னும் எங்களை நம்பவில்லை. எங்கள் இருதயம் இன்னும் எங்கள் கடந்த காலத்தை மறக்கவில்லை. எங்கள் இருதயம் இன்னும் எதிர்கால விசுவாசத்தை விட்டு இறங்கவில்லை. எங்கள் இருதயம் இன்னும் உம்மை மறக்கவில்லை என்பதை இந்த வேளையில் எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Please be seated. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள்.